இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். குட்கா பான் மசாலா பொருட்களுக்கான தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று தமிழ்நாடு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் உணவு பாதுகாப்பு ஆணையர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் வாய் புற்றுநோய்க்கான முதன்மை காரணம் குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற புகையிலை பொருட்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கில் சட்ட நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் குட்கா பான் மசாலாவை தடை செய்ய தற்போதுள்ள விதிகளில் திருத்தம் செய்யலாமா அல்லது புதிய சட்டத்தை இயற்றலாமா என்பதையும் சட்ட வல்லுநர்களுடன் ஆய்வு நடத்தி வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோடர் என ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் பொல்சி என்ற கோயில் திருவிழா நேற்று கொண்டாடப்பட்டது. உதகை அருகே தாரநாடு மந்தையைச் சேர்ந்த தோடர் இன மக்களின் பாரம்பரிய கோயில் சோலார் அருகே ஒல்கோடு மந்தில் உள்ளது. இந்த கோயிலின் கூரை ஆவுல் என்ற புல் மற்றும் பெரம்பு ஆகிய பொருட்களை கொண்டு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாற்றப்படுகிறது. இதற்காக 30 நாட்கள் விரதம் இருக்கும் தோடர் என ஆண்கள் அப்பர் பவானிக்கு சென்று ஆவுல் வகை புல்லையும் மசினக்குடி சென்று பெரம்பு மற்றும் மூங்கிலையும் எடுத்து வந்து கூரையை மாற்றுவர். இந்த ஆண்டு பணிகள் நிறைவுற்ற நிலையில் நேற்று கோவிலின் திருவிழா உற்சாகமாக நடந்தது. இதில் பாரம்பரிய உடையணிந்த தோடர் என ஆண்கள் தங்கள் கோவில் முன்பு மண்டியிட்டு வட்டமாக நின்று பாடல் பாடி நடனமாடினர். இங்கே ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி செய்து அனைவருக்கும் பால் சாதம் பாலில் சாப்பாடு ஆக்கி நெய் அதில் மிக்சிங் பண்ணி எல்லாத்துக்கும் வழங்குவோம். இது எங்கள் தோடருடைய கலாச்சாரம். பழமை மாறாமல் இன்றளவும் நடந்து வரும் இந்த பொல்சி திருவிழா காண்போரை வெகுவாக கவர்ந்தது. சென்னை பல்கலைக்கழகத்தில் குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசியின் ஆவணப்படத்தை இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தடையை மீறி திரையிட்டனர். 2002ஆம் ஆண்டில் நடைபெற்ற குஜராத் கலவரத்தில் பிரதமர் மோடிக்கு நேரடியாக தொடர்பு இருப்பது போல வெளியான பிபிசி ஆவணப்படம் நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆவணப்படம் தொடர்பாக வீடியோக்கள் ட்விட்டர் மற்றும் யூடியூபில் இருந்து நீக்கப்பட்டன. இதனால் இந்த ஆவணப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரித்தது. இந்த சூழலில் ஆவணப்படத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் திரையிடப் போவதாக இந்திய மாணவர்கள் சங்கம் அறிவித்தது. ஆனால் அதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தடையை மீறி ஆவணப்படத்தை மடிக்கணினியில் திரையிட்டனர். இதனை பார்க்க முயன்ற மாணவர்களை பல்கலைக்கழக காவலாளிகள் தடுத்ததால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இன்னைக்கு இப்படியான மாணவர்களுக்கான ஜனநாயக உரிமை மறுப்பதை ஒருபோதும் மாணவர்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற வகையில தான் நாங்க அறிவித்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த நரேந்திர மோடி குறித்தான இந்த ஆவணப்படத்தை பார்த்திருக்கோம். இது தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அனைத்து கல்வி வளாகங்களிலும் பொது இடங்களிலும் பட்டி தொட்டி எங்கும் இந்த ஆவணப்படத்தை ஒளிபரப்புவோம் என்பதுதான். இதேபோல சென்னை மாநில கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி, நந்தனம் அரசு கல்லூரி, MC ராஜா கல்லூரி விடுதி உள்ளிட்ட இடங்களிலும் ஆவணப்படத்தை மாணவர்கள் வெளியிட முயற்சித்ததாக கூறப்படுகிறது. பிபிசி ஆவணப்பட விவகாரத்தில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குஜராத் கலவரம் பற்றிய தடை செய்யப்பட்ட பிபிசி ஆவணப்படத்தை திரையிடப் போவதாக டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் இந்திய தேசிய மாணவர் சங்கம் மற்றும் கேரள மாணவர் சங்கத்தினர் அழைப்பு விடுத்திருந்தனர். இதனையடுத்து பல்கலைக்கழகத்தின் கலைப்பிரிவு பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஏராளமான காவலர்களும் பாதுகாப்பிற்கு குவிக்கப்பட்டனர். தடையை மீறி குவிந்த மாணவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி வேனில் ஏற்றி சென்றனர். பீம் ஆர்மியைச் சேர்ந்த சிலர் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
காஷ்மீரில் ராகுல் காந்தியின் நடைப்பயணம் திடீரென்று நிறுத்தப்பட்ட நிலையில் உரிய பாதுகாப்பு அளிக்கும் வரை மீண்டும் பயணத்தை தொடங்கப் போவதில்லை என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கிய ராகுல் காந்தியின் தேசிய ஒற்றுமை பயணம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் காஷ்மீரின் காசிகுண்ட் பகுதியில் ராகுல் காந்தி 20 கிலோமீட்டர் நடைப்பயணம் செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பயணம் தொடங்கிய சில மணி நேரத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக கூறி ராகுல் காந்தி நடைப்பயணத்தை ரத்து செய்தார். இதனைத் தொடர்ந்து உரிய பாதுகாப்பு அளிக்கும் வரை மீண்டும் நடைப்பயணத்தை தொடங்கப் போவதில்லை என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்தது. ஆனால் ராகுலின் தேசிய ஒற்றுமை பயணத்தில் எந்த பாதுகாப்பு குறைபாடும் இல்லை என்று ஜம்மு காஷ்மீர் காவலர்கள் விளக்கமளித்துள்ளனர். ஒற்றுமை நடைப்பயணத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டதாக காவலர்கள் தெரிவித்தனர். வங்கி ஹாலில் பெருங்கூட்டம் இணைவது குறித்து எந்த முன்னறிவிப்பும் வழங்கவில்லை என்று ஜம்மு காஷ்மீர் காவலர்கள் கூறினர். ஜனவரி 30 மற்றும் 31ஆம் தேதி நடைபெற இருந்த வங்கி ஊழியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை, பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வங்கி ஊழியர்கள் போராட்டம் அறிவித்திருந்தனர். ஜனவரி 30 மற்றும் 31ஆம் தேதி வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உட்பட 4 நாட்கள் வங்கி சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் வங்கி ஊழியர் சங்கத்திடம் வங்கி நிர்வாக கூட்டமைப்பினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டபோது வாரத்திற்கு 2 நாட்கள் விடுமுறைக்கான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. வங்கிகளின் பங்குதாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதை உடனடியாக அமலுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாக வங்கி நிர்வாக கூட்டமைப்பினர் உறுதியளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மற்ற கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று பேச்சுவார்த்தையில் கூறப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட வங்கி ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளனர். இதனால் ஜனவரி 30 மற்றும் 31ஆம் தேதி வழக்கம் போல் வங்கிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்தில் வலதுசாரி அமைப்புகளால் குர்ஆன் எரிக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பாகிஸ்தானில் பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றன. பாகிஸ்தான் மட்டுமின்றி ஆப்கானிஸ்தான், ஈராக், லெபனான் உள்ளிட்ட நாடுகளிலும் ஸ்வீடன் கொடிகளை எரித்து போராட்டம் நடைபெற்றது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஸ்வீடன் நாட்டு தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். லாகூரில் தெஹ்ரீக்-இ லாபியாக் பாகிஸ்தான் கட்சி சார்பில் நடந்த போராட்டத்தில் 12,000 பேர் பங்கேற்றனர். லாகூரை போலவே கராச்சியிலும் போராட்டங்கள் தீவிரமாக நடைபெற்றன. ஸ்வீடனில் நடந்த சம்பவத்திற்கு உலகின் பல்வேறு நாடுகளில் வாழும் இஸ்லாமியர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்தியாவிற்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் 21 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி பெற்றது. 3 ஒருநாள் மற்றும் 3 T20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட நியூசிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இதில் 3 ஒருநாள் போட்டிகளையும் இந்தியா முழுமையாக கைப்பற்றிய நிலையில் முதல் T20 கிரிக்கெட் போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீசியது. 20 ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி 6 விக்கெட்டுகள் இழந்து 176 ரன்கள் சேர்த்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக டேரில் மிட்சல் 59 ரன்கள் சேர்த்தார். இந்திய தரப்பில் வாஷிங்டன் சுந்தர் அதிகபட்சமாக 2 விக்கெட்டுகளை எடுத்தார். 177 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து பெவிலியனுக்கு நடையை கட்டினர். நடுவரிசை வீரர்கள் சற்று தாக்குப்பிடித்தனர். எனினும் ஒரு பக்கம் விக்கெட் சரிந்தபடி இருந்தது. 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்து தோல்வியை தழுவியது. மொத்தம் 3 போட்டி கொண்ட T20 தொடரில் நியூசிலாந்து அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. 19 வயதிற்கு உட்பட்ட மகளிருக்கான முதல் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வருகிறது. இதன் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து இந்திய வீராங்கனைகளின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டை பறிகொடுத்தது. இதனால் நியூசிலாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 107 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. இந்தியாவின் பார்ஷவி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து எளிதான இலக்கை துரத்திய இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் ஸ்வேதா 61 ரன்கள் விளாசி அசத்தினார். இவரின் அதிரடியால் 14.2 ஓவரிலேயே 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 110 ரன்கள் சேர்த்த இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் முதல் தொடரிலேயே இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டிக்குள் அடியெடுத்து வைத்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் அரையிறுதி சுற்றில் டாமி